ஒன்றே ஐந்தாய் விதியாய் கதியாய் ஒன்றே அறிவாய் அருளாய் அன்பாய் ஒன்றே பரமாய் இதமாய் அனைத்துமாய் ஒன்றே சிவமாய் சக்தியாய் சிவசக்தியாய் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் நாம் ஒன்றி வணங்கிடுவோம். சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தான் நாம் தேடுகிறோம் தேடுகிறோம் தேடுகிறோம், கிடைக்கவில்லை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நூல்களை படித்தவனும் சந்தோஷத்தை தேடுகிறான், கிடைக்கவில்லை. அறிவு அதிகமானவனும் சந்தோஷத்தை தேடுகிறான், கிடைக்கவில்லை. சந்தோஷம் வேணும். சந்தோஷம் இல்லாத ஒன்றை சந்தோஷம் என்று நினைத்து கொண்டு ஏமாந்து விடுகின்ற மக்களும் உண்டு. எல்லாம் மாயை, எல்லாம் விபரீதம், எல்லாம் பொய், எல்லாம் சூன்யம். அந்த சந்தோஷத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? உயர்வு வேண்டும். எல்லா விஷயத்திலும் நம் உயர்ந்து ஓங்கி நிற்க வேண்டும். இன்றைய மனிதன் பார்த்தீரென்றால் ஒன்றில் ஓங்கி நிற்கவில்லை, வார்த்தையில் சொல்லில் ஓங்கி நிற்க முடியவில்லை. உண்மை எது என்று கண்டுபிடிப்பதற்கான ஆற்றல் இல்லை. உண்மையை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வலு நெஞ்சில் இல்லை. ஊக்கமும் உளவலியும் உண்மையில் பற்றமில்லா மக்களுக்கு ஒரு கணமும் வாழ தகுதியுண்டு என்று பாரதியார் சொல்லுகின்றார். உயர்வு, உயர்ந்தவர்களெல்லாம் உயர்வாக இருக்க வேண்டும். கோழியை வேட்டையாடி செல் என்று நினைக்காதே, சிங்கத்தை வேட்டையாடி செல்வது என்று நினை. சிங்கத்தை வேட்டையாடி செல், நடுப்ப நரி கிடைத்தாலும் பரவாயில்ல. ஆனால் உன்னுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்களில் மிக சிறந்த உச்சநிலையில் இருக்க வேண்டும். அந்த உச்சநிலையில் இருக்கின்ற எண்ணம் வந்தால்தான் அதை வேட்டையாடுவதற்கு, அதை பிடிப்பதற்கு, அதை சாதிப்பதற்கு உன்னால் செல்ல முடியும். ஆக மனிதன் எல்லா நிலையிலும் உயர்ந்து விட்டான். அப்போ ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல? எல்லா நிலையிலும் உயர்ந்துட்டோன்னு சொல்கிறீங்க, ஆனால் சந்தோஷமாக இல்லையே. சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வேணும்? பொறுமை இல்லை. மனிதன் இன்றைக்கு படிக்கின்ற கல்வியெல்லாம் சாகும் கல்வி தான் படிச்சிருக்கான், சாகா கல்வி படிக்கல. சித்தர்கள் சொல்கிற சாகா கல்வி, அமிர்தமான கல்வி, அன்பான கல்வி, நெறியான கல்வி, முறையான கல்வி. அப்படி இல்லை. ஒரு பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த இன்ஜினியரை உற்பத்தி செய்யலாம், உலகத்திலே சிறந்த மருத்துவர்களை உற்பத்தி செய்யலாம், சட்ட வல்லுநர்களை உற்பத்தி செய்யலாம், நிர்வாகத்தில் தலை சேர்ந்த நிர்வாகிகளை உற்பத்தி செய்யலாம். ஆனால் ஒரு சிறந்த ஞானியோ, ஒரு சிறந்த துறவியோ, ஒரு சிறந்த சித்தரையோ, சிறந்த ஒழுக்க செயலான உயர்ந்த ஒருவரையோ உற்பத்தி செய்ய முடியாது. அதுக்கு டைட்டில்ஸும் கொடுக்க இயலாது. உயர்வு என்றாலே நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து நம்முடைய பண்பாடு, நம்முடைய தரம், நம்முடைய குணம், நம்முடைய ஆற்றல், நம்முடைய செய்கை எல்லாம் உயர்ந்து நிற்க வேண்டும். பெருந்தன்மை வேண்டும், அருள் தன்மை வேண்டும், வல்லல் தன்மை வேண்டும், எல்லாரும் வாழ வேண்டும். ஆகவே உயர்வு வேண்டும். குணத்தால், பண்பு நலன்களால், வினையால் உயர வேண்டும். ஸ்ரீ அரவிந்தோ பெரிய மகான், அவதூத புருஷர், பெரிய ஞானி. அவருக்கு எல்லாமே தெரியும். சூப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் என்ற ஒரு பெரிய பேரோல் சக்தி கீழே இறங்கி வருவதை அவர் கண்ணால் பார்த்திருக்கார், இறங்கி வந்தது. அப்படிப்பட்ட வள்ளல் பெரிய மகா சாதனையில் இருக்கிறார். பாண்டிச்சேரியில் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார். அந்த குழப்பமான சூழ்நிலையிலே காலையிலே எழுந்ததும் தான் இருக்கின்ற மாடியுடைய ஜன்னலை திறந்து விட்டார். கீழே ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, ஒரு வேதாந்தி அழகாக நின்று கொண்டிருந்தார், குள்ளமாக. அவர் பார்த்தார், அந்த வேதாந்தி, அந்த சுவாமியார் பார்த்தார்.
அவர் குள்ளமாக இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு குள்ளச்சாமி என்று பெயரிட்டார்கள். அந்த குள்ளச்சாமி பார்த்தார். ஸ்ரீ அரவிந்தோ பார்த்து 3 தரம் அப்படின்னு கை தட்டினார். கையிலிருந்து ஓசை ஸ்ரீ அரவிந்தரோட காதுக்குள் நுழைந்தது. அந்த ஓசை உணர்ந்தவுடன் அரவிந்தருடைய கவனத்தை குள்ளச்சாமியிடம் சென்றது கவனம். அப்பொழுது குள்ளச்சாமி என்ன செய்தார் என்றால், தன் கையில் வைத்திருந்த கொட்டாஞ்சியை எடுத்து 3 தடவை தலையை கீழே கவிழ்த்து கவிழ்த்து எடுத்தார். தான் கருத்தை கம்யூனிகேட் பண்ணுற அனுப்புகின்ற கருத்து செய்தியை அனுப்புகின்ற முறை பாருங்கள். ஒரு ஞானி இன்னொரு ஞானிக்கு அனுப்புகின்றான். அது கவிழ்த்த உடனே அரவிந்தோ முகத்திலே ஒரு ஒளி படர்ந்தது. உடனே ஜன்னலை மூடினார், ஜன்னலை சாற்றினார், தான் இருக்கைக்கு சென்று தவத்தில் ஈடுபட்டார். கடும் தவத்தில் ஈடுபட்டார். அந்த குள்ளச்சாமி அரவிந்தருக்கு ஆன்மீக உதவி, ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப். மெட்டீரியல் ஹெல்ப் யார் வேணாலும் பண்ணிடலாம். பண உதவியில் இருப்பொருள் இல்லாத கொடுக்கலாம், அதுக்கு மனசு வேணும். ஆன்மீக உதவி செய்வதற்கும் அருள் தன்மை வேண்டும், பகவானுடைய சர்க்குருடைய ஆசீர்வாதம் வேண்டும், பர்மிஷன் வேணும். ஒருத்தருக்கு ஆன்மீக உதவி செய்யணுனாக்கா சர்க்குருடைய பர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அனுமதி வேண்டும். ஆகவே இந்த கொட்டாஞ்சியை கவிழ்த்து எடுத்தவுடனே ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை, நீ உனக்கு இந்த குழப்பத்தில் இருக்கின்றாய், இந்த குழப்பத்தினாலே உனக்கு இவ்வளவு துன்பங்கள் வருகின்றது, மேலே உயர்ந்து போக முடியவில்லை, ஆகவே இது என்று ஒரு பக்குவத்தை காட்டினார், செய்தியை கொடுத்தார். உடனே கதவை சாத்தினார், சென்று இருக்க வந்தார். அந்த குழப்பம் நீங்கி விட்டது, உயர்ந்து சென்று விட்டார். இதை ஸ்ரீ அரவிந்தோ தன்னுடைய மாணாக்கள் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்கிறார். ஒருத்தர் துரசாமின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய வழக்கறிஞர், ரொம்ப பெரிய அரவிந்தோடைய சிறந்த சீடர். அவர் இருக்கும்போது எல்லாரும் பேசிட்டு கேஷுவல் டாக் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த குள்ளச்சாமின்னு ஒரு பைத்தியக்காரன் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் பாரு சுத்த பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு ஸ்ரீ அரவிந்தோ சொன்னார், டோன்ட் சே, இது மாதிரி சொல்லாது, குள்ளச்சாமி ஒரு சிறந்த வழிகாட்டி. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கும்போது எனக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டிய பெரிய ஞானி அவர், அப்படிப்பட்டவர் குறை சொல்லாது என்று ஸ்ரீ அரவிந்தோ மற்றவரிடம் சொன்னார். குள்ளச்சாமி பெருமை பற்றி ஸ்ரீ அரவிந்தோ உணர்ந்திருந்தார். அது ஒரு பெரிய உதவிகளிலே அது ஒரு சிறந்த உதவி. அங்கே குள்ளச்சாமி மிக உயர்ந்து விட்டார். குள்ளச்சாமி செய்த உதவியை ஸ்ரீ அரவிந்தோ சொல்லும்போது அரவிந்தர் எங்கேயோ உயர்ந்து விட்டார். அது உயருதல் என்பதே ஒரு சப்டில் லெவலில் ஒரு பெரிய நிலையாகும். அந்த உயர்வுக்கு மதிப்பு கொடுக்கின்றவன், மதிப்பெண் கொடுக்கின்றவன் பகவான். அது மாதிரி ஸ்ரீ அரவிந்தோ இருந்தார். இதை பற்றி பாரதியார் சொல்லுகின்றார். குள்ளச்சாமி என்றும் மாங்கொட்டை சாமி என்றும் நிறைய பாடல்கள் அந்த குள்ளச்சாமி பற்றி எழுதியிருக்கிறார். குள்ளச்சாமி மிக சிறந்த ஞானி, உதவி செய்யத்திலே மற்றவர்களை உயர்த்துவதிலே சிறந்த ஞானி. பாரதியார் ஒரு நாள் என்ன பண்ணால், குள்ளச்சாமியை கையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டார், கிணத்தோரமாக வந்துட்டார். ஐயா, நீங்கள் இப்போ பிச்சைக்காரங்கிறான், மூட்டை தூக்கி சாமிங்கிறான், எப்படியெல்லாம் வந்து மாங்கொட்டை சாமின்னு சொல்கிறான், உண்மையிலேயே நீ பைத்தியக்காரனா சுவாமியாரோ இறைவனை அறிந்தவனான்னு கேட்குறார். குள்ளச்சாமியோட கண்கள் குண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்படி எப்படின்னு பார்த்தது, அவர் தோட்டத்துக்கு இழுத்துட்டு போச்சு. இழுத்துட்டு போன உடனே பெரிய கிணறு ஒன்று இருந்துச்சு, கிணறு காமிச்சிது. சூரியனை பாரு இருந்துச்சு. சூரியனை பார்த்தா அது குட்டிச்சவர் காட்டார். 3 காட்டினார். என்ன? கிணறு, அதுக்கு பிறகு குட்டிச்சவர், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த 3ஐயும் காட்டினார். தெரிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டார். தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். கையை விட்டு புறப்பட்டார். நீ சூரிய பகவான் இந்த கிணத்திலே இருக்கின்றார், அதை பார், கிணத்தில் இருக்கின்ற அதே பிம்பம் தான் இங்கே விடுகிறது, அதை பார்ப்பதற்கு